இன்றைக்கி பெரியவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் 3வது எக்ஸாம் நடக்குது. ஸோ நான் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா நட்ஸு மட்டும் கொடுத்தோன்னா தூக்கம் தெளியாதுன்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அரிசி தண்ணியில் போட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீயும் அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். பால் ஊற்றுறதுக்கும் டீ போடுறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டு நானும் டீ குடிச்சிட்டு, காய்கறிலாம் நைட்டு வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து கழுவி வைக்கலான்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டு, கொஞ்சம் முருங்கக்காய் இருந்துச்சு. அதை காரக்குழம்பா வச்சிடலாம், பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு காரக்குழம்பா வச்சிட்டேன். ஒரு பக்கம் வெண்டைக்காவும் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக நான் அதுவும் வதக்கி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரக்ஷு குளிச்சுட்டு வந்துட்டான். நிரு மேலே படுத்துனா கொஞ்சம் வாடா வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வரமான்னு சொல்லிட்டு சோஃபாவில் படுத்துட்டு, அதுக்கப்புறம் நட்ஸ் உரித்து கொடுத்தேன். மணி 7:15 ஆகிடுச்சு. சரி நட்ஸ் உரித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்கு உரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவனும் ரெடி ஆகிட்டான். மேலே செடியில் ஒரு பூ இருந்துச்சு, அதை போய் பறிச்சிட்டு வந்துட்டு அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா பக்கத்து செடிலாம் மொட்டு வச்சுருந்துச்சு. அப்புறம் சரி கிளம்பிட்டான். நானும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அவன் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புமா அப்படின்னா சரிடானே கொண்டு போய் விட்டுட்டு பார்த்தா நிரு ரெடியாகி உட்காந்துருந்தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. அவனுக்கு நட்ஸை கொடுத்துட்டு நானும் கஞ்சி வச்சு கலக்கி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சுட்டு கஞ்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா வெயிட் குறைக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காண்டி கஞ்சி வச்சு குடிச்சிட்ருக்கேன். எப்படி ரிசல்ட் வரும்னு தெரில. பட் நானும் ட்ரை பண்ணுறேன். விடாமுயற்சியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு.